வணக்கம். இது லங்கா4 ஊடகத்தின் இன்றைய முக்கிய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு அரசு பணி ஆணை ரத்துக்கு எதிர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பாலஸ்தீனத்தில் அத்துமீறிய குடியேற்றத்தில் தொடர்ந்தும் ஈடுபடும் இஸ்ரேல். சவுதி இளவரசர் அமெரிக்கா சென்ட்கோம் தளபதி சந்திப்பு பிராந்திய பதட்டத்தை தணிக்கை செய்வது குறித்து ஆலோசனை. ஓமான் அருகே எண்ணெய் கசிவு கெஸ்ம் தீவு கடலோரத்தில் மாசுபாடு என ஈரான் தகவல். ஏமனின் பொப் அல் மந்தப் அமைவிட பகுதியில் ஹூதி அமைப்பினர் ஏவுகணையில் தாக்குதல். ஈரானில் திரண்ட லட்சக்கணக்கானோர் இமாம் ரெசா தியாக நினைவு தினம் அனுசரிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழகத்தின் கரூர் தொகுதியில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணி நியமன ஆணைகள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வின் உத்தரவை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. முன்னதாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு பணி நியமனம் ஆணைகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த பணி நியமன ஆணைகளை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வின் இந்த உத்தரவை ஆட்சேபனைக்கு உட்படுத்தி தமிழ்நாடு அரசு மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்த இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன மேற்கு கரையின் ஜெனின் நகருக்கு அருகிலுள்ள கனிம் என்ற பழைய ஜூத குடியேற்ற பகுதியை இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்டேல் கட்ஸ் மற்றும் நிதி அமைச்சர் பொசெல்ல ஸ்மோட்ரிச் ஆகியோர் அதிகபூர்வமாக மீண்டும் திறந்து வைத்துள்ளனர். கடந்த 2005ஆம் ஆண்டு விலகிக் கொள்ளப்பட்ட இந்த குடியேற்ற திட்டம் தற்போது மீண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய குடியேற்றத்தை அமைக்கும் பணிகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அந்த பகுதியில் இருந்த பாலஸ்தீனர்களின் வியாபார தளங்களையும் சொத்துக்களையும் இஸ்ரேலிய இராணுவம் தகர்த்துள்ளது. இஸ்ரேலிய குடியேற்றங்களின் வன்முறை செயல்களை இஸ்ரேலுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் செலவை ஏற்படுத்துகிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் கட்ஸ் முன்னர் குறிப்பிட்டிருந்தாலும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அதிகபூர்வ ஆதரவுடன் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பீடத்தின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் ஆகியோருக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பிராந்தியத்தில் நிலவும் பதட்டங்களை தணிப்பதற்கான முயற்சிகள் குறித்து விரிவாக ஆராயப்படுவதாக சவுதி அரசு செய்தி முகவரம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பரஸ்பர பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளதோடு மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்துவது மற்றும் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொப் அல் மந்தேப் நீரிணை செங்கடல் மற்றும் ஏடான் வளைகுடா ஆகிய கடல் வழிகளுக்கூடான போக்குவரத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு சவுதி அரேபியாவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள கடல்சார் பாதுகாப்பு கூட்டமைப்பின் 3வது திட்டமிடல் அமர்வு நேற்று சவுதியில் நடத்தப்பட்ட நிலையிலே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஓமான் அருகே மசகு எண்ணெய் தாங்கி படகில் ஏற்பட்ட கசிவை தொடர்ந்து ஈரானின் கெஸ்மித் தீவு கடலோர பகுதியில் எண்ணெய் மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் கசிம் கரிபாபாடி தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகளே இந்த மாசுபாட்டிற்கு காரணம் என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் ஓமான் அருகே தரை தட்டியது முதல் கெரோலியன் பெசேங்கி என்ற எண்ணெய் தாங்கி படகில் இருந்து கசிந்து வரும் மசகு எண்ணெய் சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளை அடைய தொடங்கியுள்ளதாக ஓமான் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானின் வளைகுடா கடற்கரைக்கு ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பு ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்கான ஒரு வழிமுறையை ஈரான் வரையறுத்து அமுல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மேலும் உணர்த்துவதாக கசிம் கரிபாபாடி சுட்டிக்காட்டியுள்ளார். ஏமனின் மேற்கே அமைந்துள்ள பொப் அல் மந்தப் நீரிணை பகுதியை இலக்கு வைத்து ஹூதி அமைப்பினர் 2 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. பொப் அல் மந்தப் நீரிணைக்கு அருகில் அமைந்துள்ள மோச்சோ துறைமுக பகுதியை இலக்கு வைத்து இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. துறைமுகத்தின் கப்பல் தங்குமிடத்தில் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து விவரங்களை அதிகாரிகள் மதிப்பீடு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் 8வது ஷியா இமாமான இமாம் அலி இப்னு முசா அல் ரெசா அவர்களின் தியாக நினைவு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பெருமளவிலான துக்க ஊர்வலங்களுக்கும் மத நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ஈரானின் புனித நகரமான மஷ்கத் நகரில் அமைந்துள்ள இமாம் ரெசா புனித தலத்தை நோக்கி ஏராளமான பக்தர்கள் திரண்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கானோர் மஷ்கத்துக்கு வருகை தருகின்றனர்.
மஸ்கத் மற்றும் ஈரானிய பல்வேறு நகரங்களில் பக்தர்கள் கருப்புடை அணிந்து துக்கப்பாடல்கள் மற்றும் மத உரைகளுடன் ஊர்வலங்களில் பங்கேற்று வருகின்றனர். இமாம் ரெசா ஷியா இஸ்லாமிய 12 இமான்களில் 8வது இமாமாக போற்றப்படுகிறார். அவரது புனித தலம் அமைந்துள்ள மஸ்கத் உலகம் முழுவதும் உள்ள ஷியா முஸ்லிம்களின் முக்கியமான புனித நகரங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. இமாம் ரெசா தியாக நினைவு தினத்தை முன்னிட்டு ஈரான் முழுவதும் மத உணர்வு துக்க அனுசரிப்பும் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் மஸ்கத் நகரம் லட்சக்கணக்கான பக்தர்களால் நிரம்பி வருகின்றன. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.